அவருடைய படம் ரோஜா நான் பண்ணியிருக்க வேண்டியது. ஓ ஆமாம், கேபி சாரே கேட்டு கொஞ்சம் வருத்தமே பட்டார். ம் ஏன்னா என்னோட 2வது படமே அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ டேட்ஸ் இல்லாதது ஒரு பெரிய வருத்தமாக இருந்தது. அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் 2 மெகா சீரியல் 2 வருஷம் தொடர்ந்து அவரோட ஒர்க் பண்ணேன். ஆமாம். ஸோ தட் வாஸ் லைக் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஐ ஸோ ஹாப்பி. another பாரதிராஜா சாருக்கு அடுத்து இன்னொரு பெரிய டேரக்டரோட ஒர்க் பண்ணுற மாதிரி ஜாலியாக அவங்கக்கிட்ட விட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி இது அவருடைய ப்ரொடக்ஷனில் மணிரத்னம் அவர்கள் டைரக்ஷன் அப்படிங்கும்போது ஐ தாட் ஐ மிஸ் டூயிங் ரோஜா. பேக் அகெயின் யார் யாருக்கு என்ன விதிச்சிருக்கோ அந்தந்த கேரக்டர் அவங்க பொருத்தமாக இருந்ததுன்னு சொல்ல. கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் பேசுகிறதுக்கு உங்களை ஏன் கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரா மணி? யோகிக்கிறது என்னென்னா புதுநெல்லி புதுநாட்டில் வந்து மதுரை ஸ்லாங்கில் பேசியிருக்கேன். அஃப்கோர்ஸ் கொங்கு தமிழ் கரெக்ட் சின்ன கவுண்டரில் பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் கேபி சார்தும் அஃப்கோர்ஸ் திருநெல்வேலி பாஷை. ஸோ வேறு டைலக்ட்ஸ் பேச முடியும்னாக்கா ஒரு வேளை இவளால் பண்ண முடியும்னு நினச்சிருக்கலாம். அண்ட் மற்ற நடிகைகளுக்கு நிறைய பேருக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் பேசியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்போ இன்ஃபேக்ட் அதுவும் கேட்டேன் நான், அவங்களாம் இருக்காங்களே என்ன, இல்லை வி வாண்ட் அ டிஃப்ரெண்ட் வாய்ஸ் ஆல்சோ அண்ட் அப்படின்னாங்க.